முடியா பறக்கணும். கையே கலண்டு போது வேணுமா இருக்கா பணம் முன்னாடி போய் சிலிப்பி விடு. ஐயப்பா பாத்து பண்ணி விடுறா. நார்மல் போட்டோ டேக் பண்ணி வீடியோ எடுங்க. போலீஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. அப்படி எப்படி சல்யூட் அடிங்க. ரைட் சிவனா சிவன் கிடையாது, பரசுராமன். பாவனும் இந்த கல்யாணம் முடிஞ்சா பினிஷ் ஆகட்டும். ஆமா குறையானா குறைத்தி வேணும்ல ஆளுக்கு. ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க. ஓகே ஆமா 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 எல்லாம் ஒரு 2 சைடு தான் இப்ப எடுக்கிறோம்ல, இதுல ஒரு 2 நாள் ஆட் பண்ணி சம்மதம் இந்திய முஸ்லிம் கிறிஸ்தவ என்கின்ற தேசிய ஒருமைப்பாட்டை ஒருங்கி அமையப்பட்ட ஒரு நாடு பாரத நாடு, குறிப்பாக தமிழ்நாடு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ராமேஸ்வரம் கோயிலில் எந்த ஒரு இஸ்லாமத்தில் கொண்டு ஒரு கலாம் அவர்கள் வெற்றி பெற்றாரோ அந்த வெற்றி பெற்ற வீரரை ராமேஸ்வரம் கோயிலில் இந்துக்கள் சிற்பத்துக்கு மத்தியிலே அவருடைய சிலையை வடிவமைத்து கோயிலாக ஒரு பெருமை தன்னை கொண்டு இந்துக்களை கொண்டு மதுரை மீனாட்சி ஆங்கிலேயர்களுக்கு பாண்டியன் பெற்ற ஒரு பெருமை தமிழ் மக்களை கொண்டு 19
ஈடு பண்ணோடு 1882 மதுரையில் ஆயத்தப்படையை ஆங்கில குழு அது பணியாற்றியது ரோஸ் பீட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் சிறந்த படையாளி. ஒரு நல்லவர் அப்பேற்பட்ட நல்லவர் ரோஸ் பீட்டர் தினசரி கோயில் போயிட்டு சாமி ஒரு வாக்கும் அப்படி செய்கின்ற தருணத்துல ஒரு நாள் பெரிய மழை வெள்ளம் வீட்டுல தூங்குறாரு. 3 வயது சிறுமியாக மீனாட்சி போய் அவருடைய கையை பிடிச்சு வெளியில கூட்டு வரான். வெளியில வந்தோடனே வீடு இருந்துருச்சு. பார்த்தாரு தன்னை காத்தது மதுரை மீனாட்சி என்பதை அறிந்தார். அந்த கொள்ளவில் ஓடுறார். அந்த பிள்ளை காலில் செருப்புலாம் போனான். அதன் வாயிலாக போன குழந்தை மீனாட்சியோட சன்னதியோட போயிட்டான். பார்த்தாரு தன்னை காப்பாற்றியது மீனாட்சி என்பதை அறிந்து இன்றைக்கும் 10 நாள் திருவிழாவிலே 5ஆம் நாள் மண்டகப்படி ஒரு வெள்ளைக்காரனை கொண்டு 412 வைடூரியம் 72 வரதரம் 80 மாணிக்கம் கொடுத்து ஒரு ஜோடி செருப்பை காணிக்கை வழங்கிய பெருமை ரோஸ் பீட்டர் கொண்டு எப்படி ஆண்டால் சிவலிங்கத்தின் மீது தன் கால் படக்கூடாது என்று எண்ணினாலோ இதை போல இந்த ரோஸ் பீட்டர் இந்த மீனாட்சி அம்மன் தன்மேல் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவர் கொடுத்த செருப்புக்கு கீழே ரோஸ் பீட்டர் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பொறித்து பெயர் உண்டு. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற காரணத்தால்தான் இன்னைக்கு மதுரையிலே 5ஆம் நாள் மண்டகப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய குடும்பத்தினர் அங்க வைக்கக்கூடிய பெருமை தமிழகத்துக்கு உண்டு. அதே நேரத்தில் நாரத சொன்னார், பெருமாளுடைய மனைவி பூதேவி ஸ்ரீதேவி உலகம் அறிந்தது. திருச்சிராப்பள்ளி ஸ்ரீராம் கோயிலில் துலுக்கநாச்சியார் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய செங்கோட்டையார் பெரியார் சொல்லக்கூடிய யாழிகள் 4. இப்படிப்பட்ட இந்த 4 யாரையும் சிறந்தது குழந்தை ஓசை குழந்தைகள் யாழிகள் என்பது மக்கள் மனதில் சொல் கேளாதவர் சொல்லக்கூடிய பெருமை குழந்தை கொண்டு எந்த குழந்தையும் பிறக்கின்ற பொழுது நல்ல பிள்ளை வளர்கின்றதும் அன்னை வளர்ப்பு எல்லாம் பெரியவர் சொல்லுவாங்க. சிறுபிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராது என்பது ஆண்டோர் வாக்கு.